வந்து ஆண்கள் பெண்கள் வந்து இந்த நரம்பு தளர்ச்சி ஏற்படுதுன்னா அதுக்கு என்ன காரணம் முதல்ல அவங்க ரொம்ப திங்க் பண்ணுவாங்க. யோசனைகள் அதிகமாக இருக்கும். சில பிள்ளைங்க வந்து வாலிப பிள்ளைங்க வந்து செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு 10, 11 மணி 12 மணி வரைக்கும் கூட வீட்டில் செல்ஃபோன்லேயே ஏதோ ஒரு நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு முருங்கை விதை வந்து ரொம்ப அருமையான நரம்புகளை வலுப்படுத்தக்கூடியது. ஆறுதல கை ஷேக்கிங். ஆமாம், அந்த ஷேக்கிங்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதையை மென்று சாப்பிடும்போது 6 சுவை இருக்கும். இந்த பருப்புக்குள்ள முருங்கை விதையை உரிச்ச உள்ள இருக்கிற பருப்பு இது. இப்போ துவர்ப்பு கசப்பு ஆமாம் எல்லாமே இருக்கும். அதனால இந்த 6 சுவை வரதுனால நமக்கு தேவையான 6 சத்தையும் இது கொடுக்கும். கருப்பையில் ஏற்படுகின்ற கட்டி, நீர்க்கட்டி, நார்க்கட்டி, அந்த மாதிரி உடலில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும், ஆண்களுக்கு எங்கே கட்டி வந்தாலும் சரி, சூட்னால கட்டி வருதில்ல, அதை எல்லாமும் குணப்படுத்தக்கூடிய மூலிகை இது. சேர்த்துட்டு சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம முன்னாடி சொன்ன எல்லா நோய்களும் தீர்க்கக்கூடிய எல்லா குறைபாடுகள், அதாவது வந்து நரம்பு தளர்ச்சி, தூக்கமின்மை, மனசோர்வு, ஞாபக சக்தி கம்மி, இது ஆண்மை குறைவு, கர்ப்பப்பை பிரச்சனை, பெண்களுக்கு உடல் இளைத்து போவது, நரம்பு தளர்ச்சி, வெள்ளைப்போக்கு, இதுக்கெல்லாம் இதை கொடுக்கலாம். இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்திய மதிப்புக்குரிய செம்மொழியா இருக்காரு. இன்னைக்கு குறிப்பாக பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள் அனைவருக்கும் பாரபட்சம் இல்லாமல் தாக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா நரம்பு தளர்ச்சி, நர்வஸ் கம்ப்ளைண்ட். கடன் கைக்கெல்லாம் அதிருது, ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்றாங்க. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையையும், அதே சமயத்தில் இது சாப்பிடும்போது உடல் குளிர்ச்சியாகும், உடல் உஷ்ணம் இல்லாமல் போகும், உடம்புக்கு தேவையான சக்தி வரும். சொல்லப்போனால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மலட்டுத்தன்மை, ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்மை குறைபாட்டையும் சரி பண்ணக்கூடிய மூலிகை இருக்கான்னு கேட்டேன். அது இருக்குது, அது எப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன்னு நினைக்கிறாரு. இது எந்த விதத்தில் சாத்தியம், நிச்சயமாகவே இருக்கா, இப்படிப்பட்ட முழுமையான தகவல் இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஐயா வணக்கம் சார். இன்னைக்கு பெரும்பாலும் பெண்கள், ஆண்கள் இருவருக்குமே நரம்பு தளர்ச்சி, நரம்பு வீக்னஸ், நரம்பு இழுத்து பிடிக்கிறது, கடன் கைக்கெல்லாம் அதிர்றது, உடம்புல சக்தி இல்லாமல் இருக்கிறது, உடல் உஷ்ணமாக இருக்கிறது, பித்தம் அதிகமாக இருக்கிறது. சொல்லப்போனால் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்மை குறைபாடு, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மலட்டுத்தன்மை, இதுக்கு ஏதாவது சித்த மருத்துவ தீர்வு இருக்கா? அப்படி தீர்வு இருந்தா உண்மையாவே அது சாத்தியமாகுமா அப்படின்ற என்னுடைய கேள்வியோடு நான் தொடங்குறேன். உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? நிச்சயமா சாத்தியமாகும் சார். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆண்கள் பெண்கள் வந்து இந்த நரம்பு தளர்ச்சி ஏற்படுதுன்னா அதுக்கு என்ன காரணம் முதல்ல அவங்க ரொம்ப திங்க் பண்ணுவாங்க. யோசனைகள் அதிகமாக இருக்கும். சில பிள்ளைங்க வந்து வாலிப பிள்ளைங்க வந்து செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு 10, 11 மணி 12 மணி வரைக்கும் கூட வீட்டில் செல்ஃபோன்லேயே ஏதோ ஒரு நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு தூக்கம் கெட்டு போயிடும். அதிக யோசனை. அடுத்து வந்து அவங்க வந்து உணவில் வந்து சரியாத உணவு எடுத்துக்காது. சில மனசுக்கு ஏற்படுகின்ற கவலைகள், இது போல் பல பிரச்சனை இருக்குது. அதனால் அவங்களுக்கு நரம்பு தளர்ச்சியும், உடல் பலகீனமும், ஆண்மை சக்தி குறைபாடும், ஞாபக சக்தி குறைபாடும், தூக்கமின்மையும், இது போன்ற பிரச்சனைகள்லாம் ஆண்களுக்கு, அதுவும் குறிப்பாக வாலிபர்களுக்கு ஏற்படுவதற்கு இது ஒரு சகஜமான காலமாகிவிட்டது. ஓகே. இதை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை எதுன்னு கேட்டால் இந்த மூலிகைகள் தான். இது வந்து பெண்களுடைய நரம்பு தளர்ச்சி, நர்வஸ் வீக்னஸ்க்கும் கேட்கும், அவங்களுக்கும் கொடுக்கலாம். இது யார் வேணாலும் சாப்பிடலாம், யார் வேணாலும் ஜெனரல் ஹெல்த்துக்காக சாப்பிடலாம். அதே மாதிரி மலட்டுத்தன்மை குறைபாடுக்கும் சாப்பிடலாம். சரி, ஓகே. இது என்னென்ன மூலிகைன்றத பாருங்க. இப்போ நான் காமிக்க போறேன். என்னங்க ஐயா? இது வந்து பார்த்தீங்கன்னா மதன காமப்பூ. சரி. அதாவது வந்து இந்த மதன காமப்பூ வந்து காம இச்சைகளை அதிகம் தூண்டக்கூடியது, இளம் வயதினருக்கு உடல் சூட்டை தணிக்கக்கூடியது, அதான் வேலையை இது வந்து சிறப்பாக செய்யும். நரம்புகளுக்கு வலு கொடுக்கக்கூடியது. சரிங்க. அடுத்தது இது சொல்லுங்க ஐயா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய். இது ஜாதிக்காய். ஓகே. இது வந்து என்ன வேலை பண்ணுன்னா நல்லா தூக்கத்தை வர வைக்கும். ஆமாம், தூக்கத்தை ஒரு மைல்டான தூக்கத்தை வர வைக்கும். இதில் துரப்பு அதிகமானதுனால கர்ப்பப்பை பிரச்சனைகள் நல்லது. ஆண்களுக்கு ஆண்மை சக்தியை போக்க வல்லது. நல்லா ஜீரண சம்பந்தமான பிரச்சனை, புண்களை ஆற்றும். சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இது போன்ற குணங்கள்லாம் நிறைந்த இந்த மூலிகை ஜாதிக்காய். இது கல்கண்டு வந்து பார்த்தீங்கன்னா
இந்த எல்லா மருந்தையும் பொடி செஞ்சு வச்சு இதனுடைய சமப்பங்கு இது 100 கிராம் மொத்தம் 1 கிலோன்னு வச்சுங்க, இது ஒரு 1/2 கிலோ கூட சேர்க்கணும். கல்கண்டு பொடி இது மூலிகைலாம் 1 கிலோனா இது 1/2 கிலோ சேர்த்துட்டு பாலில் சாப்பிடும்போது இந்த மருந்துக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் வீரியப்படுத்தி கொடுக்கும். இது சரி. அப்போ இது முருங்கை விதை வச்சிருக்கீங்களே, இனிப்பு சுவை கொடுக்கும். இந்த முருங்கை விதை வந்து ரொம்ப அருமையான நரம்புகளை வலுப்படுத்தக்கூடியது. ஆடுதல கை ஷேக்கிங். ஆமாம், அந்த ஷேக்கிங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதையை மென்று சாப்பிடும்போது 6 சுவை இருக்கும் இந்த பருப்புக்குள்ள. முருங்கை விதையை உரிச்ச உள்ள இருக்கிற பருப்பு இது. இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு, ஆமாம் எல்லாமே இருக்கும். அதனால இந்த 6 சுவை வரதுனால நமக்கு தேவையான 6 சத்தையும் இது கொடுக்கும். அப்பேற்பட்ட ஒரு மூலிகை. நரம்பு ஆடுவது, அதாவது கை கால் சேக்காவது, ஞாபக மறதி, இதுக்கெல்லாம் ரொம்ப நரம்புக்கு ரொம்ப உயர்ந்த மூலிகை இது. மூலிகை. அடுத்தது அஸ்வகந்தா. அஸ்வகந்தா சொல்லுங்க ஐயா. இந்த அஸ்வகந்தான்னு சொல்றது என்னன்னா, அஸ்வம்னா குதிரை, கந்தான்னா பவர், கெந்தி. இதை சாப்பிட்டா குதிரையினுடைய பவர் வருமா ஒரு மனுஷனுக்கு. ஓஹோ. அதனால தான் அஸ்வகந்தான்னு பேர். இது தண்ணீர் விட்டான் கிழங்கு. இது தண்ணீர் விட்டான். அது ஏன் தண்ணீர் விட்டான் கிழங்குன்னா, அந்த கிழங்கை ஒடிச்சு பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே சும்மா கையில் முடிஞ்ச சலசலம் தண்ணி வரும். அந்த மாதிரி விந்துவை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய கிழங்கு இது. பெண்களுடைய கர்ப்பப்பை பிரச்சனை தீர்க்கக்கூடிய கிழங்கு. ஆண்களுக்கு விந்து போக்கை உண்டாக்கக்கூடியது, விந்து உற்பத்தியை உண்டாக்கக்கூடியது. அதனால தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு பேர். இது வெள்ளைப்படுதல் சம்பந்த பிரச்சனை கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். சரி, ஓகே. இது பூனைக்காளி வச்சிருக்கீங்க. பூனைக்காளி விதை. இதே பூனைக்காளின்றாங்கன்னா பூனையினுடைய அந்த விதை மாதிரி இருக்கு பாரு. அதனால தான் இதை சாப்பிடும்போது ஆண்களுக்கு அந்த விதைப்பை வந்து கெட்டியாகும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த இடத்துல மர்ம உறுப்பை வந்து வலுப்படுத்தக்கூடியது. சரி, ஓகே. இது வந்து ரொம்ப ஜூம் பண்ணி தான் காமிக்கணும். பூமி சர்க்கரை கிழங்கு. ஏன்னா ரா மெட்டீரியல் கிடைக்கல. பூமி சர்க்கரை கிழங்கு. கிழங்கு இது பூமி சர்க்கரை கிழங்கு. இந்த பூமி சர்க்கரை கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். இந்த தென்னாட்டு பக்கம் இது கிடைக்கும். இதை வந்து நீங்கள் சென்னையில் பார்த்துருப்பீங்க. இதை அப்படியே கட் பண்ணி சின்ன சின்ன துண்டாக கொடுப்பாங்க. அது சாப்பிட்டு அந்த மாதிரி சாப்பிடும்போது உடலில் ஏற்படுகின்ற வாயு நோய்களை நீக்கி கெட்ட கொழுப்புகளை அகற்றக்கூடியது. ஆண்மை பலத்துக்கு நல்லது இந்த பூமி சக்கரை கிழங்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிலைப்பனை கிழங்கு. நிலைப்பனை கிழங்கு. இந்த நிலப்பனை கிழங்கு ஒரு பென்சில் மாதிரி பனைமரத்தை பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கருப்பாக இருக்கும் அது பனைமரம் மாதிரி. அதனால நிலப்பனை கிழங்குன்னு பேர். இது வெண்குஷ்டத்தையும் கருங்குஷ்டத்தையும் தீர்க்கக்கூடியது. தோல்ல வர எல்லா நோய்களையும் தீர்க்கக்கூடிய இந்த நிலப்பனை கிழங்கு. நிலப்பனை கிழங்கு. இது என்ன விதைங்கய்யா? இது வெங்காய விதை. சொல்லுங்க. தன்காயம் காக்க வெங்காயம் வேண்டும்னு சேரையர் சித்தர் சொல்லுவார். தன்காயம்னா நம்ம உடம்பு காக்கிறதுக்கு தினம் 2 வெங்காயம் சாப்பிடுவார். சின்ன சாம்பார் வெங்காயம் இருக்குல்ல, அது 2 வெங்காயம் சாப்பிடும்போது உடல்ல ஏற்படுகிற நம்ம ரத்த நாளத்துல எங்க அடைப்பு வந்தாலும் அந்த அடைப்பு வந்து வெளியெடுத்துரும். சூப்பர். அடுத்ததுங்கய்யா, இது வந்து பாத்தீங்கன்னா முள்ளங்கி விதை. முள்ளங்கி வந்து உடல் உஷ்ணத்தை குறைக்கும். கிட்னியில் வர கல்லை கரைக்க குடிக்கும். காரிக்குன்னு சொல்லுவாங்க, இந்த கை கால் வெடிப்பு வருது இல்ல, அதையெல்லாம் போக்க வல்லது. கந்தக சத்து நிறைந்தது முள்ளங்கி. தோல் சம்பந்தப்பட்ட நோய்களும் குணப்படுத்தும். இதையும் நம்ம அதை கூட சேர்க்கிறோம். அடுத்து அது வந்து ஸ்கூல் விதைன்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் விதைன்னு சொல்லுவாங்க. ஆமா, ஸ்கூல் விதைன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா கருப்பையில் ஏற்படுகின்ற கட்டி, நீர்க்கட்டி, நார்க்கட்டி, அந்த மாதிரி உடலில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும், ஆண்களுக்கு எங்கே கட்டி வந்தாலும் சரி, சூட்னால கட்டி வருதில்ல, அதை எல்லாமும் குணப்படுத்தக்கூடிய மூலிகை இது. இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலக்கிறோம். கலந்துட்டு இதை முறையாக வந்து பவுடர் பண்ணிடுறோம். ஐயா, இப்போ ஆண்கள் பெண்கள் இருப்பவர்களுக்கும் ஏற்படக்கூடிய இந்த நரம்பு தளர்ச்சி, உடல் ஸ்ட்ரென்த்துக்கு, ஜென்ரல் வீக்னஸ்க்கு, உடல் பலத்துக்கு, உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு, நர்வஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு இந்த மூலிகைகள் இதுவா இல்லை இன்னும் இருக்கா? இதை கூட இன்னும் நம்ம 10 மூலிகை சேர்ப்போம். என்னென்ன மூலிகை ஒரு சில சொல்லுங்களேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாமரை, நாயுரு விதை, ஊறுதற் தாமரை, இது போன்ற இன்னும் இது ஒரு மொத்தம் 10 மூலிகை சேர்த்து சரி இதே அளவில் நம்ம பவுடரை அரைச்சிடுறோம். அரைச்சிட்டு இதை வந்து என்ன செய்யறேன்னா, ஒரு பானையிலே ஒரு பாத்திரத்தில் பசும்பால் ஊற்றி அதை ஒரு துணியில் வேடு கட்டி அது மேலே இந்த பவுடர்லாம் கொட்டி மேலே மூடி புட்டவியல் மாதிரி செய்யணும். கொதிக்க விட்டுட்டு ஒரு 1 hour அப்படி கொதிக்க விட்டு அதில் இருக்கிற அந்த இதெல்லாம் கீழே வந்துடும், நஞ்செல்லாம். அதுக்கப்புறம் இது மறுபடியும் வெயிலில் காய வச்சு மறுபடியும் பவுடரை அரைச்சி நம்ம பேஷண்ட்டு கொடுக்கும்போது 100% வேலை செய்யும். எந்த பயம் இல்லாத கொடுக்கலாம். இந்த கல்கண்டை வந்து இதெல்லாம் வந்து மொத்தத்தில் ஒரு 1 கிலோ வருதுன்னு வச்சுக்க, 1/2 கிலோ இந்த கல்கண்டு பவுடர் கூட சேர்த்துணும். அதாவது மூலிகையில் மொத்தமாக எவ்வளோ வருதோ அதில் பாதி சேர்த்துடணும். சேர்த்துட்டு சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம முன்னாடி சொன்ன எல்லா நோய்களும் தீர்க்கக்கூடிய எல்லா குறைபாடுகள், அதாவது வந்து நரம்பு தளர்ச்சி, தூக்கமின்மை, மனசோர்வு, ஞாபக சக்தி கம்மி,
இது ஆண்மை குறைவு, கர்ப்பப்பை பிரச்சனை, பெண்களுக்கு உடல் இளைத்து போவது, நரம்பு தளர்ச்சி, வெள்ளைப்போக்கு, இதுக்கெல்லாம் இதை கொடுக்கலாம். ஐயா, இந்த பொடியை எல்லாம் செஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எந்த அளவு எடுக்கணும்? சாப்பிட்றதுக்கு முன்னாடியா சாப்பிட்ட பின்னாடியா? இது சாப்பிடும்போது என்ன பத்தி முறைகள் இருக்கணும்? இது வந்து ஜென்ரலாக சாப்பிடக்கூடியது தான். இதுக்கு பெருசாக ஒன்றும் பற்றி இருக்காது. இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை எப்படி சாப்பிடணுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு, வயசுக்கு தகுந்த மாதிரி, கொஞ்சம் ஆண்களாக இருந்தால் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்து காய்ச்சி ஆற வச்சு பசும்பாலில் இதை போட்டு லேசாக ஒரு கலக்கி அப்படியே குடிச்சிடலாம். ஐயா, எனக்கு பசும்பாலே கிடைக்கிறது இல்லை. இப்போ கிடைக்கிறதுல கவர் பால் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் இது இல்லை. பால் ஓகே. ஆமாம், எல்லாம் பசும்பால் இப்போ தேடி போகணுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் அதையே சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சாப்பிட்டு வரும்போது இந்த மேலே சொன்ன நோய்கள்லாம் வந்து படிப்படியாக பூர்ணமாக குணமாகும். என்ன நேயர்களே, உங்களுக்கும் இது மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்கா? கவலைப்பட வேண்டாம். நீங்கள் அருகில் இருக்கிற சித்தார்கிட்ட, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே ஒரு சித்தார்கிட்ட இருப்பார், இந்த பாரம்பரிய வைத்தியர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு இது மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இது மாதிரி மூலிகைகள்லாம் அவங்கக்கிட்ட காமிங்க. இந்த காம்பினேஷனில் அவங்கக்கிட்ட நல்ல மருந்துகள் நிறைய இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க. மேலும் தகவல் வேணும்னா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.